வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவு எந்த திசையை பார்த்து வீடு பார்த்து கட்டுவது அல்லது எந்த திசையை பார்த்து வீட்டில் வசிப்பது, எந்த திசையை பார்த்து வீடு வாங்குவது, இது போன்ற அமைப்பில் பகுதி 2 பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ராசிப்படி மட்டுமே பார்க்கக்கூடாது, ஜாதகப்படி பார்க்கணும். அப்படி பார்த்தா கூட குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு மற்றவர்களுக்கு பாதிப்பு தராத திசையாக பார்த்து சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற 3 பாயிண்ட் சொல்லியிருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா ஜாதகப்படி பார்க்கக்கூடிய அமைப்பில் முதல் விஷயம், அதாவது ஜாதகப்படி அப்படிங்கிறதுல எல்லாருக்கும் தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா அவங்க ராசி என்ன, அந்த ராசிக்கான திசை என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொல்லிடுறேன். அதாவது உங்களுடைய ராசி நெருப்பு ராசிகள் என்று சொல்லக்கூடிய மேசம், சிம்மம், தனுசு அப்படின்னா உங்களுக்கு கிழக்கு செட் ஆகும். அடுத்ததாக நிலம் ராசிகள் என்று சொல்லக்கூடிய ரிஷபம், கன்னி மற்றும் மகரம் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு தெற்கு செட் ஆகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காற்று ராசிகள் என்று சொல்லக்கூடிய மிதுனம், துலாம் மற்றும் கும்பம் இவங்களுக்கு மேற்கு செட் ஆகும். கடைசியாக நீர் ராசிகள் என்று சொல்லக்கூடிய கடகம், விருச்சிகம், மீனம் இவங்களுக்கு வடக்கு செட் ஆகும். பட் இது எல்லாமே முன்னாடியே சொன்ன மாதிரி ராசிக்கான திசை எல்லாமே பேசிக்கானது. இது ஜாதகப்படி செட் ஆகாம போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு.